இன்றைக்கான தேவ வார்த்தை சொல்லாதீர்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். தீமைக்கு பதிலாக நாங்கள் நன்மையே செய்ய வேணும். யாராவது எங்களுக்கு தீமை செய்தார்களா இருந்தா அவர்களுக்கு நாங்கள் அதே தீமையையோ அல்லது அதைவிட அதிகமான ஒரு தீமையையோ நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லவே கூடாது என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தீமைக்கு சரி கட்டுதல் என்பது பழி வாங்குதல் என்று பொருள்படுகிறது. ஆனா வேதாகமம் சொல்லுது, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை தேவனிடத்துல விட்டுவிட்டு நாங்கள் அமைதியாக பொறுமையாக சகித்து கொண்டிருக்கும் தருணத்தில் தேவன் எங்களுக்காக அவர்களிடத்துல யுத்தம் செய்வார். நாங்க யுத்தம் செய்வோமா இருந்தா தோற்று விடுவோம். ஆனா தேவன் யுத்தம் செய்வாரா இருந்தா கண்டிப்பாக தோற்க மாட்டோம். அதனால எங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் தீமைகள் நடக்குமா இருந்தா அதற்கு சரி கட்டுவேன் என்றோ அல்லது அதுக்கு பழி வாங்குறதென்றோ நாங்கள் போகக்கூடாது. தேவனிடத்துல அந்த காரியத்தை விடும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய எதிரி தாகமாயிருந்தால் நீ அவனுக்கு தண்ணீர் கொடு, அவன் பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு, நீ அப்படி செய்கிறதன் நிமித்தம் அவனுடைய தலையிலே செந்தழலை அள்ளி கொட்டுகிறது போல இருக்கும் என்று. உண்மையில் ஒருவர் எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு நன்மையே செய்து தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் எங்களை ரட்சிப்பார். Have a nice day.